பேசிக் டெய்லரிங் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து பட்டனும் பட்டன் ஹோலும் எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மெட்டீரியல் என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். ஒரு கிளாத்து, மார்க் பண்றதுக்கு வந்து மார்க்கரு, எந்த பட்டன் யூஸ் பண்ண போறோமோ அந்த டைப் ஆஃப் பட்டன் எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்றதுக்கு வந்து நீடிலும் த்ரெட்டும் எடுத்துப்போம். கட் பண்றதுக்கு கட்டர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டனை வந்து எடுத்துக்கலாம். அந்த பட்டன் எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது போல சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துப்போம். அதே போல பட்டன் ஹோல்க்கு மார்க் பண்றதுக்கு வந்து அந்த பட்டனை வச்சு அதுல உள்ள சுத்தி உள்ள அளவை வந்து 4 சைடும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப மேலேயும் கீழேயும் நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து கோடு மாதிரி டிராப் பண்ணிட்டு அதை சுத்தி வந்து ஒரு வளையம் போட்டுப்போம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இது போல பட்டனுக்கும் பட்டன் ஹோலுக்கும் உள்ள இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு வந்து நீடில்ல த்ரெட் வந்து கோத்துக்கலாம். பட்டன் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு வந்து நீடில்ல ஒரு ஸ்ட்ரிங் வந்து த்ரெட்டை கோத்தாலே போதுமானது. இது போல நம்ம த்ரெட்டை வந்து கோத்துட்டு எவ்வளோ த்ரெட் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு பேலன்ஸை கட் பண்ணிட்டு எண்ட்ல வந்து எண்ட் நாட் போட்டுடலாம். இது போல நீடில்ல வந்து நம்ம த்ரெட்டை வந்து கோத்தாச்சு. அடுத்தது எந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த பட்டனை எடுத்துட்டு அதுல 2 சைடு இருக்கு. ஒரு சைடு வந்து ஃபிளாட்டாவும் இன்னொரு சைடு வந்து நல்லா ஷைனிங்காவும் இருக்கும். அந்த ஃபிளாட்டா உள்ள சைடு வந்து எப்பவுமே கிளாத் மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நீடில் எடுத்துட்டு கீழ் வழியா உள்ள விட்டு மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஹோல்ல வந்து நம்ம திருப்பி இன்சர்ட் பண்ணி நீடில கீழ் வழியா எடுத்துக்கலாம். இது போல இன்னொரு 2 சைடு ஹோல் இருக்குல்ல, அதுல நீடில விட்டு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். அகைன் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹோல் வழியா நீடில உள்ள குத்தி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோல்லையும் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு நீட்டா வந்து ஸ்டிச்சஸ் வருதுன்ட்டு. எப்பவுமே பட்டன் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்லயே த்ரெட் எடுங்க. இது நான் வந்து வீடியோல காட்டுறதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கிளாத்தை பின்னாடி திருப்பிட்டு இந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டதுக்கு அப்புறமா நீடில திருப்பி கீழேந்து மேல் வழியா எடுத்துக்கோங்க. இந்த டைம் வந்து பட்டனுக்கு மேல எடுக்காம பட்டன் கீழ் வழியாவே நீடில வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டனை சுத்தி நாட் வந்து 3 டைம்ஸ் போல நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு வந்து நம்ம நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த நாட் வந்து நம்ம 3 டைம்ஸ் போல போட்டுக்கலாம். இது போல நல்லா 3 டைம்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா போட்டோம் அப்படின்னாக்கா பட்டன் வந்து தனியா தெரியும். ஸோ நம்ம வந்து பட்டன் ஹோல்ல விடும்போது ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து திருப்பி கீழே விட்டுட்டு நம்ம எக்ஸஸா உள்ள த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படிதான் வந்து பட்டன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது பட்டன் ஹோல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டனை எடுத்துட்டு போய் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க லைன்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிளாத்தை வந்து 2ஆ மடிச்சுட்டு அந்த சென்டர் பார்ட் நம்ம கோடு போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல ஷார்ப்பான உள்ள சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து இந்த பட்டன் வந்து உள்ள போதாங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டன் வந்து ஈஸியா உள்ள போயிட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம்.
பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்றதுக்கு நீடில்ல வந்து த்ரெட்டை வந்து நம்ம கோத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்றதுக்கு வந்து த்ரெட்டை வந்து 2 டைம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் வச்சுட்டு பேலன்ஸ் உள்ளதை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ எண்ட்ல வந்து எண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம த்ரெட் கோத்திருக்க நீடில் எடுத்துட்டு அதை வந்து கிளாத்தோட கீழேருந்து மேல் பக்கமாக குத்தி எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டாக நம்ம இந்த வளையம் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லைனில் படுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிளாத்தை இடையில கட் பண்ணோம்ல அது வழியாக அகெயின் நீடில் உள்ளே விட்டு திருப்பி அந்த லைனில் படுற மாதிரி குத்தி மேலே எடுத்துக்கலாம். இந்த டைம் வந்து த்ரெட்டை வந்து நீடில் மேலே வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் வந்து இந்த நீடில் ஹோல் ஃபுல்லாவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதாவது நம்ம டைப் 2 எம்மிங் வந்து நம்ம பார்த்தோம்ல அதே மெத்தட் தான் இதுலயும் நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லா எம் பண்ணி எடுத்துக்க போறோம். இது போல பட்டன் ஹோல் ஃபுல்லா வந்து நம்ம எம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலா வந்து நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது போல பட்டனையும் பட்டன் ஹோலையும் நல்லா நீட்டா ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பட்டனை வந்து இந்த பட்டன் ஹோல்ல விட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ நீட் ஃபினிஷ் கிடைச்சிருக்குன்ட்டு. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து பட்டனும் பட்டன் ஹோலும் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்து பார்க்கலாம்.